கதாநாயகனாக விளங்கும் நாம் தமிழரே 2011 நாம் தமிழர் என்ற மிகப்பெரிய அற்புதமான கட்சியை உருவாக்கி சீபா ஆதித்தனர் அவர்களுடைய கனவை நனவாக்கி அதே சமயத்தில் 2011 ஜெனீவாவில் நடந்த 22வது மாநாட்டிலே சீர்மிக உரையாற்றிய சிங்க தமிழன் அன்பு அடையாளமாக விளங்கும் எங்கள் அண்ணன் சீமன் அவர்களே, திராவிடன் தமிழன் என்பதை மிக அழகாக, அதாவது பாலிலை கலந்த தண்ணீரையும் எப்படி ஒரு அன்னப்பறவை பிரித்து எடுத்து குடிக்குமோ, பால்வேறு தண்ணீர் என்று அன்னப்பறவை எப்படி பிரித்து எடுக்குமோ அதுபோன்று திராவிடன் என்பது வேறு, தமிழன் என்பது வேறு என்று மிக சிறந்த முறையிலே இந்த அரசியலை கையில் எடுக்கக்கூடிய மிக அருமையாக தமிழ் மொழியிலே ஆங்கில கலக்காது பேசக்கூடிய எங்கள் அருமையான அரசியல் புயலாக பயணித்து வருகிற நான் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மேகங்கள் கூடி இடி யோசையுடன் மின்னல் ஒளியுடன் எப்படி மழை பொழியுமோ அதுபோல குற்றாலை அருவியை போல மெல்ல மெல்ல அசைந்து வரும் தென்றல் போல பெருந்தலைவன் பெருமைகளையும் சமுதாய உணர்வுகளையும் தட்டி எழுப்பி எழுச்சியுரையாற்ற வரும் எழுச்சி நாயகன் எங்கள் அண்ணன் சீமன் அவர்களை வருக, வீர உரை தருக. அண்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக காமராஜருடைய புத்தகம் வழங்கி சீல்டு வழங்கி அதன் பின்பு அண்ணன் உரையாற்றுவார்கள். நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய 123வது பிறந்த நாள் பெருவிழாவை பெரும் எழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள், தலைமையேற்று நடத்துகிற பேரன்பிற்கினிய பெரும் மதிப்பிற்குரிய பம்மல் நாடார் பேரவையினுடைய தலைவர் VS கணேச நாடார் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற பெருமக்கள், நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய தலைவர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆனந்தராஜ் நாடார் அவர்களே, பல்லாவரம் வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தனம் என்கிற ராமச்சந்திர நாடார் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்து சென்றிருக்கிற அன்பிற்கினிய தம்பி திரைப்பட நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களே, நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய செயலாளர் பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சந்திரசேகர பாண்டியன் நாடார் அவர்களே, நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய பொருளாளர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ரவீந்திர நாடார் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமக்களாக இருக்கிற காளிதாச நாடார் அவர்களே, சந்திரபோஸ் நாடார் அவர்களே, ஜெயபாண்டியன் நாடார் அவர்களே, கணேச நாடார் அவர்களே, மதிப்பிற்குரிய TR பாண்டியன், ஐயப்பசாமி, தங்கப்பாண்டி மார்த்தாண்டன் அவர்களே, நிகழ்விலே வரவேற்புரை நிகழ்த்தி நிகழ்வை சிறப்பித்திருக்கிற பம்மல் நாடார் பேரவை பொதுச் செயலாளர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய காசி வி ராஜன் அவர்களே, நிகழ்விலே நன்றி உரை
நிகழ்த்த இருக்கிற பம்மல் நாடார் பேரவையினுடைய பொருளாளர் பேரம்பிக்கினிய தம்பி சேவியர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்களே, அரங்கை நிறைத்தமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டில் பிறந்து வாழ்ந்து இறந்தபோது ஒருவர் மட்டும் ஏன் பெருந்தலைவரானார் என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். ஏன் அவன் பெருந்தலைவன் என்றால், எட்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்குத்தான் அரசு வேலை என்ற உத்தரவை தாத்தா முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வருகிறார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற விடுதியிலே மண்ணாங்கட்டி என்ற ஒருவர் எடுபிடி வேலைகள், தேநீர் வாங்கி கொடுப்பது, உணவு வாங்கி கொடுப்பது, செய்தித்தாள் வாங்கி கொடுப்பது, இந்த வேலைகளை செய்கிறார். அதுவும் அரசு வேலைதான், அதுவும் அரசு வேலைதான். இனி அப்படி இருக்கிற போது அவர் 8ஆம் வகுப்பு படிக்கல. அப்ப அந்த வேலை அவருக்கு இல்லாது போகிறது. இந்த அரசாணை 8 வகுப்பு படித்தவர்களுக்கு தான் வேலை என்கிற அரசாணை வந்தால் அவருக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. அப்போது அவர் அழுது கொண்டிருக்கிறார். அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள், ஏன் அழாதரா, நீ அழாத, போடா காமராஜுக்கு என்று தாத்தாவுடைய அலைபேசி எண், அன்னைக்கு அலைபேசி இல்ல தொலைபேசி தான், இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார். யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்து விடுகிறார். நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் மண்ணாங்கட்டியிடம் சொல்லுகிறார், படிக்காத ஒருவர் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூன், அதாவது எடுபிடி வேலை செய்யக்கூடாதா என்று கேள்டா. இதை முதல்ல சொல்லி வச்சிருந்தார். சொல்லி வச்ச உடனே அவர் உடனே எடுத்து, யார் எடுத்தார்னு தெரியல, அழைப்பை அந்த பக்கம் எடுத்தவர் முதலமைச்சர் தான் மண்ணாங்கட்டிக்கு தெரியல. எடுத்தோன்னே படிக்காத ஒருத்தர் நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூனா இருக்கக்கூடாதா என்று கேட்டுறார். உடனே அழைப்பை வச்சிடுறார். மூக்கையா தேவர் நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜ் தான், முதலமைச்சரே எடுத்துட்டாரு. என்னவோ நடக்க போதுன்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது சர 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 சரன்னு அரசு வாகனங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஹாஸ்டல் அதுல நின்று விறுவிறுன்னு சரச்சரன்னு இங்க யார் மண்ணாங்கட்டி, இங்க யாரு பேசுனது, முதலமைச்சருக்கு பேசுனது அப்படின்னோடனே, போடா போடா டேய் போடா என்று தாத்தா மூக்கையா தேவர் அனுப்பிடுறாங்க. அவர் மண்ணாங்கட்டி போய், நீ போடா, நான் வரேன், கூடவே வரேன், நீ போடா அப்படின்னு. உங்களை முதலமைச்சர் வர சொல்றாரு. நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன், வா உங்களை கூட்டி வர சொல்றாரு முதலமைச்சர். பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று ஒரு மகன் வரவேற்கிறான், ஒரு படிக்காத பியூனை. வாங்க, நீங்க தான் மண்ணாங்கட்டியா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க, சாப்பிட கொடுங்க. சாப்பிடும் வரை பொறுமையா இருந்து விசாரிச்சேன். ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குற விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுடைய வரலாறை தன் உள்ளங்கையில திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தன். கேள்விப்பட்டேன். 2 பெண் பிள்ளைகளாமே,
இந்த சம்பளத்தை வச்சு தான் குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குதாமே, நான் கேள்விப்பட்டேன். சரி சரி, இந்த இது வந்ததுலேருந்து 2 நாளாக நீங்கள் சாப்பிடல, பசியோடு இருக்கிறீங்க, ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு தகவலை தெரிஞ்சிருக்கான் பாருங்க ஒருத்தன். ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவன் உட்கார்ந்துருக்கான், எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான், என்னை மன்னிச்சுக்கிறேங்க, நான் இந்த அரசாணையை மாற்றி இருக்கணும். எப்படி? இனிமேல் 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாற்றிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த சிஓவை, அந்த அரசாணையை மாற்றி போட்டுறேன். சரியா? நீங்க போங்க, இப்போ செலவுக்கு ஏதாவது இருக்கு அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு வேலை உறுதியாயிருச்சுன்னு உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்தில் எதா இருக்குன்னு சொல்லுங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? இதனாலதான் ஒரு தலைவன் பெருந்தலைவன் என்று அழைக்கிறான். இதற்கு புரியுது நினைக்கிறேன். அவன் பெருந்தலைவனானது இப்படிதான். அரசியல்னா என்ன உங்களுக்கும் தெரியல, பல பேருக்கும் தெரியல. அதனாலதான் கண்டவன்லாம் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அரசியல்னா என்ன தாத்தாட்ட கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அரசியல்னா என்ன? இந்தா பாருங்க சனம் தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சு தெருவில் போராடிக்கிட்டு இருக்கு. அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன். இதுதான் போய் அரசியல் தந்தா. அதனாலதான் அவன் பெருந்தலைவன் சும்மா வரல. தலைவனுக்கெல்லாம் தலைவன். இங்க பேசி என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொன்னாப்ல, இங்க பேசிய வர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் என் தம்பியோட சொன்னாப்ல. காசி இது அப்படிங்க பார்த்தீங்கன்னா, இந்த வைர உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்ல. சோறை சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நாருது. காரணம் ரேஷன் அரிசி. இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான், நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான், நல்ல கொண்டாந்து அரிசி கொண்டாந்து போடுவான். பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க, அதை சாப்பிடல, ரேஷன் அரிசியை சாப்பிட்றான் ஒருத்தன். அப்ப அவர் கேட்கிறாரு, ஐயா இந்த நார்வையா இந்த நாத்தம் பிடிச்ச இந்த சோறை சாப்பிடணுமா ஐயா, இதைத்தான் நல்ல அரிசி இருக்கதே ஆக்கி சாப்பிடணும். ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும். நான் பாருங்க, அதனாலதான் பெருந்தலைவன். அவன் பிறந்து இறந்து 123 ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் அதுதான். இதைத்தான் வள்ளுவ பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிறான். காமராஜே தலைவன் கிடையாது, நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதன்மைகள்